Hi students, we are discussing Unit 4, our environment. In this lesson, we discussed about what is environment, what is ecosystem, what are the types of ecosystem in our previous class. Okay, and now we are going to discuss about food chain. Okay, so food chain and food web. இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். So every organism, each and every living organism, either unicellular organism or a multicellular organism, they need food for obtaining the energy. Okay, so food தேவைப்படுது எல்லா ஆர்கானிசம்க்குமே என்ன தேவைப்படுது அப்படின்னா ஃபுட் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஃபுட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா டு அப்டைன் த எனர்ஜிக்காக. So the energy is very very important for the growth. Okay, so அந்த ஒரு organism ஓட growthக்கு and various activities that takes place inside an organism. ஒரு organism எடுத்துட்டோன்னா அதில் நிறைய physiological activities நடக்குது, like respiration, digestion, excretion, conduction, இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபார் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னா the energy is required. ஸோ அந்த எனர்ஜி எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா by the consumption of the food. ஸோ ஃபுட் எடுத்துக்கிறது மூலமாக the organisms get the energy. ஓகேயா, ஸோ ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த ஃபுட் எடுத்துக்கிறதுல 2 டைப் இருக்குது. ஸோ ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ப்ரிப்பேர் their ஓன் ஃபுட், அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, லைக் த பிளான்ஸ். ஓகே, த பிளான்ஸ் தட் ப்ரிப்பேர் their ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் கால்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, பை த ப்ராசஸ் கால்ட் photosynthesis. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போது some organisms depend another organism. Okay, some organisms that depend on another organism, another living organism or dead and decaying matters, anything. Okay, so that depend on another organism. Some organisms they prepare their own food, they are called like the plants, and some of organisms are depending on other organisms, depending on other substances. Okay, so இப்போ இதில் based on this, okay, அது ஃபுட் வந்து எப்படி எடுத்துக்குது, தனக்கு வேணுங்கிறத தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குதா, ஓகே, இட் ப்ரிப்பேர் their ஓன் ஃபுட்டா இல்லை டிபெண்ட் ஆன் அதர்ஸா அப்படிங்கிறது பேஸ் பண்ணி the organisms are classified into different groups. ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது the organism that prepare their own food அப்படின்னா they are called as producers, and those organisms that are depend other organism. ஓகே, எந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் மற்ற ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஒரு ஷாப் போகிறோம், ஷாப்புக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம we buy something. ஓகே, ஏதோ ஒன்று நம்ம வந்து பை பண்ணுறோம். ஓகே, ஸோ we are the consumers. நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஷாப்பில் இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ், அண்ட் அந்த ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண திங்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ we are the consumers. ஓகே, அவங்க ப்ரொடியூசர்ஸ், நம்ம கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ப்ரொடியூஸ் பண்ணல இல்லையா, ஸோ மற்றவங்க கிட்ட தான் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அப்போ நாம் யார் அப்படின்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம எல்லா விதத்துலேயுமே கன்சியூமர்ஸ் தான். we are depending another living or dead and decaying matters. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம another living organism தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் for our food. ஓகே, ஸோ either the plant or animal, ரெண்டில் ஏதோ ஒன்று, எது கிடைச்சாலும் சரியா, பறக்கிறதுல வந்து ஃப்ளைட், அண்ட் நீந்ததில் வந்து ஷிப், அண்ட் நடக்கிறதுல வந்து ஓடுறதுல வந்து பஸ். இதை தவிர நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are eating all the things. ஓகே, so many things, நிறைய வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே, வெஜ் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரிஃபர் we are depending other organism, depend on other organisms. ஓகே, ஸோ இப்போது ஒரு based on the food habit, ஓகே, அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குதா இல்லை மற்றதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கிறத பேஸ் பண்ணி the organisms are classified into two, that is the producers and the consumers சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ producers அப்படிங்கிறது, producers are the organism that are able to produce their own organic food. ஓகே, ஸோ பிளான்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் என்ன அப்படின்னா ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கானிக் அப்படிங்கிறது the
chemical compounds that consist of carbon. Okay, carbon இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, கார்பன் இருக்கிற மாலிக்யூல்ஸ் they are called as organic substances. ஸோ அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை எடுத்துக்கக்கூடிய அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா plant they prepare their food. Okay, the producers or the organism that are able to produce their own organic food. Okay, organic food அது ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ சாயிலேருந்து எடுக்கிறது சன்லைட்லேருந்து கிடைக்கிறது இது எல்லாத்தையும் வச்சு it prepare their own food. So that these organisms are called as the producers. அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அதே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுனால those organisms are called as the producers. Okay, so those producers அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால they are also called as autotrophs. Okay, producers are also called as the autotrophs. auto அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரோப்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஆர் ப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே ஆட்டோட்ரோப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. தட் இஸ் த ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் ஆட்டோட்ரோப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா plants are producers because they make their own food by the process called photosynthesis. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Organisms which cannot produce their own food need to eat other as a food. Okay, ஸோ இதனால் என்ன பண்ண முடியாது, ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ தட் இட் ப்ரிஃபர் அதர் ஆர்கானிசம் ஆஸ் அ ஃபுட். ஓகே, மற்ற ஆர்கானிசமை ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, these organisms are called consumers. All animals are consumers as they cannot produce their own food. Okay, so and in the consumersல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனால் அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, all animals are consumers as they cannot produce their own food. Consumers are also called as heterotrophs. Okay, கன்சியூமர்ஸ்க்கு இன்னும் என்ன நம்ம பேர் சொல்லலாம் அப்படின்னா ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹெட்டிரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ட்ரோப்ஸ் அப்படிங்கிறது அந்த நியூட்ரிஷன் இல்லாட்டி டேக்கிங் ப்ரொடியூசிங் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போது ஹெட்டிரோட்ரோஃப் அப்படிங்கும்போது இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் வேல்யூஸ், நியூட்ரியன்ட் மெத்தட்ஸ், நியூட்ரிட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபுட் ஹேபிட். ஓகே, ஹெட்டிரோட்ரோப்ஸாக இருந்தாலும் அதில் பேஸ்ட் ஆன் த ஃபுட் ஹேபிட் த ஹெட்டிரோட்ரோப்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 categories: herbivores, carnivores and the omnivores. Okay, herbivores, carnivore and the omnivores. Okay, so herbivore அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா animals which eat the plants. Okay, plant and plant product மட்டும் சாப்பிட்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா herbivores அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டில், கோட், டீர், இதெல்லாம் ரேட், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்னிவோர். செகண்ட் ஒன் வந்து கார்னிவோர், அனிமல்ஸ் தட் ஈட் அதர் அனிமல்ஸ், எக்ஸாம்பிள் லயன், டைகர், ஃப்ராக், அவுல், இதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆம்னிவோர்ஸ், அனிமல்ஸ் தட் ஈட் போத் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், எக்ஸாம்பிள் ஹியூமன், டாக், க்ரோ. நாம் என்ன பண்ணுறோம், எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ பிளான்ட் ப்ராடக்ட்டும் எடுத்துக்கிறோம், அனிமல் ப்ராடக்ட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எல்லாம் யார் அப்படின்னா ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆம்னிவோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டீகம்போசர்ஸ் அப்படிங்கும்போது these are the microorganism, either the bacteria or fungi. The microorganism that obtain energy from the chemical breakdown of dead organism. சரியா? இந்த microorganisms என்ன பண்ணுது அப்படின்னா they grow on the dead matters. ஓகே, dead organism மேலே grow ஆகுது. ஓகே, எதாக இருந்தாலும் சரி, பிளான்ட், அனிமல் இல்லை டெட் ஆர்கானிசமோட வேஸ்ட்டு, ஓகே, லிவிங் ஆர்கானிசமோட வேஸ்ட், இது மாதிரி எதுனாலும் சரி அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கிற அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் மேலே இது க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ டியூரிங் த க்ரோத் இட் செக்ரீட் சம் சப்ஸ்டன்சஸ், என்சைம்ஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்சஸை இது வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ டியூ டு த சப்ஸ்டன்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகுது. ஓகேயா?
So during the breakdown of the chemical component, the large molecules are converted into simpler substances. Okay, and the large molecule என்னவா மாறுது, simpler substances convert ஆகுது. ஸோ அந்த simpler substances இதோட பாடி வால் வழியா இது சக் பண்ணி எடுத்துக்குது. ஓகே, either the bacterium or the fungi, they suck the nutrient from the dead and decaying matters. ஓகே, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த டீகம்போசர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் செயின். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லை எந்த ஒரு எக்கோசிஸ்டம் எடுத்தீங்க, பாண்ட் எக்கோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், எனி எக்கோசிஸ்டம், one organism is eating another organism and eaten by another organism. ஓகே, ஸோ ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோட் இருக்குது அப்படின்னா the goat that eat the grasses. ஓகே, and the goat is eaten by the tiger. ஓகே, tiger or lion, anything. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, goat that eat the grass and eaten by the tiger. ஓகே, ஸோ இப்போது இப்படி ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் each and every organism have interrelationship with each other. சரியா, ஒன்று டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ இங்கே திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் பீயிங் ஈட்டன், சரியா, சாப்பிட்றது சாப்பிடப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, கிராஸை goat that eating the grass and eaten by the tiger. Okay, eating and eaten by eaten. Okay, so சாப்பிட்றது சாப்பிடப்படுறது அப்படிங்கிற அந்த சீக்வன்சியல் ப்ராசஸ், அந்த சீக்வன்ஷியல் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் ஃபாரஸ்ட் deer eats the grass and in turn we know tiger eat the deers. In any ecosystem there is a chain link like relationship between the organism that live there. The sequence who eats whom in ecosystem is called as food chain. சரியா, இதுதான் இந்த சைக்ளிக், இந்த சீக்வன்ஷியல் ஆர்டர், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவ் ஆர்கானிசம்ஸ் கெட் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ட் பை ஈட்டிங் அதர் ஆர்கானிசம். இந்த ஃபுட் செயின் நம்மளுக்கு எதை சொல்லுது அப்படின்னா எப்படி ஒரு ஆர்கானிசமுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். A food chain shows the relationship between producers and the consumer. ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுட் செயின்க்கு எக்ஸாம்பிள் கிராஸ் வந்து ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். அந்த ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற டீர், கோட், கவ், ஸோ அண்ட் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற டைகர்ஸ். சரியா, இது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுட் செயின் வந்து அரேஞ்ச் ஆகுது. ஸோ see here, இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் செயின் இன் a terrestrial ecosystem, grassland ecosystem. Okay, of the plants that eaten by the deer is eaten by the tiger. Okay, then அதே மாதிரி aquatic ecosystem எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அங்கேயும் aquatic organisms are eaten by the aquatic insects and insects வந்து eaten by the larva. The larvas are eaten by the fish and the fishes வந்து பார்த்தோம் அப்படின்னா eaten by the large fish. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி எக்கோசிஸ்டம், அந்த எக்கோசிஸ்டமில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ இங்கே இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட் எடுத்துக்குது. அந்த இன்செக்டையே டைரெக்டாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஃபிஷ் சாப்பிட்லாம். ஓகேயா, தென் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the plant is eaten by deer. ஸோ இங்கே டீருக்கு பதிலாக rabbit இருக்கலாம். the rabbit is eaten by the tiger. ஓகே, ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா in an ecosystem number of food chains are interlinked. ஓகே, நிறைய ஃபுட் செயின்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, த இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the plant is eaten by deer is eaten by tiger. இது ஒரு ஃபுட் செயின். அதே the plant is eaten by the rat is eaten by the snake is eaten by the eagle.
ஓகே, இந்த டைகர் இஸ் ஈட்டன் பை த ஈகிள் வச்சுக்கலாம். சரியா? பிளான்ட்டு, டீரு, டைகர் வந்து டெட்டாக இருந்துச்சுன்னா இல்லை அதோட சண்டை போட்டு என்ன சாப்பிடும் அப்படின்னா ஈகிள் சாப்பிட்லாம். தென் அதே மாதிரி பிளான்ட்டு, ரேட்டு, ஸ்னேக்கு, அடுத்தது ஈகிள். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஃபுட் செயின்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகே, இப்போ பிளான்ட்டு, கோட்டு, டைகர். ஓகே, அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா different food chains are present in a ecosystem. ஓகே, ஸோ இந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிற இந்த ஃபுட் செயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டு, ஒன்றோட ஒன்று லிங்க்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ த எனர்ஜி ஃப்ளோ இஸ் நத்திங் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் லெவல் டு தி அனதர் லெவல். ஓகே, இப்போ ஃபுட் செயின் இருக்குது. ஃபுட் செயினில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி என்ன எனர்ஜி அப்படின்னா சன்லைட். ஓகே, ஸோ சன்லைட், லைட் எனர்ஜி தட் இஸ் கன்வெர்டட் இன்டு த கெமிக்கல் எனர்ஜி பை த பிளான்ஸ். ஓகே, சன்லைட் என்ன ஆகுது, லைட் எனர்ஜி, தட் எனர்ஜி லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு த chemical energy that is the starch by the process of photosynthesis. ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக இங்கே பிளான்ட் என்ன பண்ணுது, அந்த லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் என்னது, ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த கெமிக்கல் எனர்ஜி இப்போ என்ன ஆகுது, பிளான்ட்லேருந்து அடுத்தது எங்கே போகுது அப்படின்னா டீருக்கு போகுது. தென் டீர்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டைகருக்கு போகுது. ஓகே, ஸோ அந்த டைகர்லேருந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஈகிளுக்கு போகும். ஸோ இப்படி என்ன ஆகிட்டே இருக்குது, த எனர்ஜி இஸ் ஃப்ளோ, இட்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம், ஒன் லெவல் டு அனதர் லெவல். சன் அப்படிங்கிற லெவல்லேருந்து பிளான்ட்டுங்கிற லெவல்லேருந்து டீருங்கிற லெவல்லேருந்து டைகர். ஸோ இப்படி கேரி ஓவர் ஆகிட்டே இருக்கிறது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது. திஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் தி எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் த எனர்ஜி given by the sun. Sunlight triggers the photosynthesis in plants. The energy from the sun is stored in plant parts. When a grasshopper eats the grass, the energy from the flow form of grass to grasshopper. சரியா? ஸோ சன்லைட்லேருந்து கிராஸ்க்கு, கிராஸ்லேருந்து கிராஸ்ஹோப்பருக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கிராஸ்ஹோப்பர் சாப்பிட்ற ஃப்ராகு. தென் இப்படி ஒவ்வொன்றா என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு சன்லைட், லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. மற்றது எல்லாத்துலேயுமே கெமிக்கல் எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா த லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு த கெமிக்கல் எனர்ஜி பை த ப்ராசஸ் கால்டு த ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, ஸோ இது மாதிரி எனர்ஜி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு எனர்ஜி மூவ் ஆகுறது, தட் மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் தி எனர்ஜி ஃப்ளோ. ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி சன்லேருந்து லைட் எனர்ஜி ப்ரொடியூசர், அதாவது பிளான்ட்டில் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ ஹெர்பிவோருக்கு, அடுத்தது கார்னிவோருக்கு, அடுத்தது ஆம்னிவோருக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. தென் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் டை அவுட் ஆகும்போது, ஹெர்பிவோரோ, கார்னிவோரோ, ஆம்னிவோரோ இதெல்லாம் டை அவுட் ஆகும்போது அதோட டெட் ரிமைனிங்ஸ்லேருந்து டீகம்போசஸ் மூலமாக அந்த நியூட்ரியன்ட் என்ன ஆகும்னு சொன்னோம், டிசால்வ் ஆகும் இல்லையா, அந்த டெட் மேட்டர்லேருந்து நியூட்ரியன்ட் வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ டிசால்வ் ஆகி த நியூட்ரியன்ட் ஆர் மிக்ஸ்டு வித் த சாயில் அண்ட் அந்த சாயிலில் இருக்க நியூட்ரியன்ட்ஸ் ஆர் அப்சார்ப்டு பை த பிளான்ட்ஸ். எகெயின் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எங்கே போய் சேருது அப்படின்னா பிளான்ட்க்கு போய் சேருது. எகெயின் த பிளான்ட் தட் ப்ரொடியூசஸ் த ஃபுட். ஓகே, ஸோ அதே மாதிரி சம் ஆஃப் தெம் ஆர் மிக்ஸ்டு வித் த வாட்டரில் மிக்ஸ் ஆனாலும் அது எங்கே போகும் அப்படின்னா அது வாட்டராக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, அந்த டீகம்போசஸ்னால டீகம்போஸ் ஆன நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ் ஆர் மிக்ஸ்டு வித் எய்தர் இன் வாட்டர் ஆர் இன் அ சாயில், அது கூட கலந்து அங்கேருந்து அது பிளான்ட் மூலமாக அப்சர்வ் ஆகி திரும்ப அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அந்த நியூட்ரியன்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆகாது, வீணாகாது, அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ட்ராபிக் லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் த ட்ராபிக் லெவல் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.